எல்லாம் வேலை காட்ட முடியாது. பாயிண்ட்னா பாயிண்ட், பதில் சொல்லுங்க, விஜய் பதில் சொல்லுங்க, அல்லது விஜய் கட்சிக்காரன் சொல்லுங்க, அண்ணா ஏன் இப்படி பண்ணாருங்கிறதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. ஸோ அண்ணா வந்து எம்எல்சி ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆனார். நீங்கள் சிஎம் ஆனதே தப்பு, கலைஞர்கிட்டையோ நெடுஞ்செழியன்கிட்டயோ கொடுக்கணும். அதில் எம்எல்சி ஆகி ஆனது அதை விட தப்பு. அப்போ குள்ளுக பற்றர் இருக்கக்கூடாது, குள்ளுக இருக்கலாமா? அப்போ எவ்வளவுக்குள்ள நீங்கள் ராஜாஜி மேலே வன்மமாக அந்த விமர்சனத்தை வச்சிங்க? தப்பு தானே ஆதவ அர்ஜுனா ரெட்டி காரு, தப்பு தானே விஜய், ஜோசப் விஜய். நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம். நீங்கள் இதில் என்ன மேட்டர்னா, ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுக்கும் ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கும் இது, நாயுடு தோத்தாரு, ரெட்டி ஜெயித்துட்டாரு. அண்ணாவும் எம்ஜிஆரும் கொண்டு வந்தது ஜான் ஆதவ அர்ஜுனா ரெட்டி காரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் விஜய் வந்து கொள்கையற்ற கோமாளி, அண்ணாவையும் எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்காப்புல, அண்ணாவை பற்றிய ஒரு எம்எல்சி மேட்டரில் விமர்சனம் சொன்னால் அதுக்கு பயில் சொல்றதுக்கு தகுதியற்றவர் சீமான். அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆரை புரோபோவரா நின்று ஏழை மக்கள் மருத்துவ இதுக்கு தான் எனக்கு முக்கியம், ஏழை மக்களுக்கான ஒரு ஏழைகளின் தலைவன் சீமான், பணக்காரனுக்கான ஆட்கள் விஜய், பணக்கார டைரக்டர் இருக்க புள்ள விஜய்ங்கிற மாதிரி புரோபோவரா நின்று சீமான் அதில் கமல்ஹாசன் அவுட்விட் பண்ண மாதிரி விஜயும் எம்ஜிஆர் விஷயத்தில் தலைகளை புரட்டி போட்டுட்டாரு சீமான்.